அன்பார்ந்த மாஸ் டிபேட் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தியில் ஆளக்கூடிய மோடி அரசாங்கம் இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று சொல்லாத நாள் இல்லை. அது சம்பந்தமாக விளம்பரத்துக்கே பாத்தீங்கன்னு சொன்னா 3500 கோடி ரூபாய்க்கு மேல கடந்த 5 ஆண்டுகளில் செலவிடப்பட்டதாக அரசு அறிக்கைகளே பாத்தீங்கன்னு சொன்னா தெரிவித்திருக்கிறது. ஆனா ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய நாடாளுமன்ற நிலைக்குழு சில தகவல்களை பாத்தீங்கன்னு சொன்னா தெரிவிச்சிருக்குது. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா பிரதமர், அதாவது சமக்ர சிக்ஷா அபியான் என்ற 6 வயது முதல் 14 வயது உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் என்ற அந்த திட்டம் பாத்தீங்கன்னா போதிய நிதி ஒதுக்கீடின் காரணமாக தள்ளாடி கொண்டிருக்கிறது சொல்லி அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில ஒட்டுமொத்தமாக கடந்த 10 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா 14,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாக அந்த நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையில தெரிவிச்சுக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்துல இப்ப சமீபத்தில் மட்டும் 5000 பள்ளிகள் மூட போவதாக அறிவித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் பாத்தீங்கன்னு சொன்னா 10,15,000 அரசு பள்ளிகள்ல 50,000 அரசு பள்ளிகளுக்கு சொந்த கட்டிடங்கள் இல்லாமல் இருப்பதாகவும் 3,000 அரசு பள்ளிகள் திறந்த வெளி இடத்தில் இயங்குவதாகவும் அந்த அறிக்கையில பாத்தீங்கன்னு சொன்னா சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பிரதம மந்திரியுடைய ஊட்டச்சத்து, அதாவது PM போஷான் சொல்லக்கூடிய அந்த திட்டம் பாத்தீங்கன்னு சொன்னா பள்ளியில் படிக்கக்கூடிய 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு மத்திய உணவு திட்டத்திற்கு பாத்தீங்கன்னு சொன்னா இதன் மூலம் நாடு முழுவதும் 11 கோடி குழந்தைகள் பயனடைந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற நிலைக்குழு என்ன சொல்லுன்னா, இடைநிற்றலை பள்ளி மாணவருடைய இடைநிற்றலை தடுக்க இந்த திட்டத்தை 12ஆம் வகுப்பு வரை உயர்த்த வேண்டும். இந்த மத்திய உணவு திட்டத்தை 12ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை பாத்தீங்கன்னு சொன்னா உயர்த்த வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு அறிவுறுத்திருக்கிறது. ஆனால் பிஜேபி அரசாங்கம், மோடி அரசாங்கம் கடந்த 3 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திட்டத்திற்கு வெறும் 10,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கி இருக்கிறது. இது மிக மிக குறைவு என்று நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கையை பாத்தீங்கன்னு சொன்னா சுட்டிக்காட்டிருக்குது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், அப்புறம் குழந்தைகள், இவங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சங்ஷா அங்கன்வாடி திட்டம் என்ற அந்த திட்டத்தின் கீழே ஊட்டச்சத்துக்காக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திட்டத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சங்ஷா அங்கன்வாடி என்ற அந்த திட்டத்துக்கு 36,403 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு அறிவுறுத்திருக்கக்கூடிய நிலையில வெறும் 21,960 கோடி ரூபாய் மட்டும் தான் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா விதவைகள், முதியோர்கள், ஊனமுற்றோர்கள் இவர்களுக்கு பாத்தீங்கன்னா சமூக உதவி திட்டம் என்ற அந்த பெயர்ல பாத்தீங்கன்னு சொன்னா 3.9 லட்சம் பேர் பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் பயனடைந்திருக்கிறார்கள். இவர்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய சூழ்நிலை வெறும் 9,456 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராமப்புறத்துல விவசாய தற்போதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை 100 நாள் வேலை திட்டம் என்பது பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களுடைய அடிப்படை தேவையாக அது இன்னைக்கு மாறி இருக்கிறது. கிராமப்புறத்தினுடைய குறைந்தபட்ச பொருளாதார தேவைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது பாத்தீங்கன்னா உறுதியாக இருக்கிறது. அப்ப அதுக்கு கூடுதலாக நிதி அதனுடைய கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டத்துடைய பயனாளிகள் பாத்தீங்கன்னா 13 கோடி பேர் பயனாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு தொடர்ச்சியாக 2-3 ஆண்டுகளாக வெறும் 86,000 கோடி ரூபாய் மட்டும்தான் நிதி ஒதுக்கீடு பாத்தீங்கன்னு சொன்னா செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா கார்பரேட்டுகளுடைய கடன்களை கடந்த 10 ஆண்டுகளில் 16 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க வேண்டியது. எளிய மக்களுக்கு நிதி இல்லை, ஆனா சாதாரண ஊனமுற்றவர்கள், விதவைகள், குழந்தைகள், பள்ளி மாணவர்களுக்கு நிதி ஒதுக்க முடியாத மோடி அரசாங்கம் கார்பரேட்டுகளுடைய லட்சக்கணக்கான கடன்களை
தள்ளுபடி செய்கிறது என்பதை நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா இதையெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம்னு சொன்னா மக்கள் களத்துக்கு வரணும். இப்படிப்பட்ட மக்கள் விரோத செயல்பாடுகளை, மக்கள் விரோத கொள்கைகளை அமுல்படுத்தக்கூடிய எந்த அரசாங்கமா இருந்தாலும் அந்த அரசாங்கத்தினுடைய கொள்கைகளை மாற்ற வேண்டுமானால், மக்களுக்கு ஆதரவாக மாற்ற வேண்டுமானால் மக்கள் களத்துக்கு வரணும். வராத எந்த மாற்றமும் நிகழாது என்பதை நாம கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.